நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அவங்க அம்மாவும், அவங்க தம்பியும் வந்துட்டு இப்போ ஜெயில்ல இருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, உடனடியா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே விட்டுட்டு, அதாவது இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நேரா கிளம்பி அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போயிட்டு என்னாச்சும்மா? எப்படி இது நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம இந்த சிந்தாமணியும், அஞ்சலியும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ சிந்தாமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க வச்சிருந்த 5,00,000த்துல 2,00,000த்த என் அம்மா எடுத்தாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த சிந்தாமணி ஒரு பக்கம் அமைதியாவே நின்னுட்டுருக்கா. கடைசியில அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, "என்ன இலக்கியா இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உன் அம்மாவும், உன் தம்பியும் இருந்துட்டு 2,00,000 வச்சிருக்காங்க." அப்படின்னும்போது, உங்க எல்லாருக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பக்கம் உங்க அம்மாவையும், தம்பியையும் இங்க நான் வந்து திருடங்களாக்கிட்டேன். உன்ன அங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் திருடியாக்கிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா, இவங்க பொய் சொல்லி தான் கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில இலக்கியா இருந்துட்டு இந்த சிந்தாமணியோட கழுத்த பிடிக்க முடியாம, இந்த அஞ்சலி தானே இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது. இந்த அஞ்சலியோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு, இங்க எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப்